எந்த பொறுப்பாக இருந்தாலும் அந்த பொறுப்பு என்பது பெரிய அமானிதம். அந்த அமானத்து மிஸ் ஆனால் நதாமத்தன் யௌமல் கியாமா, மறுமை நாளில் அது மிகப்பெரிய கைசேதமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகூனு நதாமத்தன் யௌமல் கியாமத்தி இல்லா மன் அகத பிஹக்கிஹா, யார் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் அது கைசேதமாக அமைந்துவிடும் என்று சொன்னார்கள். பொறுப்பை கேட்டு பெறுகிற போது, குறிப்பாக ஒரு நாட்டை ஆளக்கூடியவர்கள் அந்த பொறுப்புக்கு வருகிற போது சரியாக செய்வோமா, பாரபட்சம் இல்லாமல் நடப்போமா, எல்லாரிடத்திலும் சமத்துவத்தோடும் சமநீதியோடும் நாம் நடப்போமா என்றெல்லாம் தெரிந்துதான் வர வேண்டும். அதனால்தான் நாட்டின் அமைச்சர்கள், பிரதமர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்பு வகிப்பவர்கள் அத்தனை பேரும் பதவி பிரமாணமும் சத்திய பிரமாணமும் எடுக்கிற போது எந்த பாரபட்சமும் இல்லாமல் நான் இந்த நாட்டை நடத்துவேன் என்கிற உறுதி அவர்கள் தந்தாக வேண்டும். அதுதான் பதவி பிரமாணம். அந்த பிரமாணத்தை எடுத்துக்கொண்டுதான் பொறுப்புக்கு வருகிறார்கள். அப்படியானால் அந்த பொறுப்பு மிகப்பெரிய அமானிதம் அல்லவா? நாம் சரியாக செய்வோம் என்றிருந்தால் பொறுப்பை கேட்கலாம், கேட்டு வாங்க கூடாது என்றல்ல, கேட்கலாம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்தினுடைய அரசரிடத்தில் போய் கேட்டார்கள், வஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்தி இன்னி ஹஃபீதுன் அலீம், என்னை கஜானாவுக்கு பொறுப்புதாரியாக நியமியுங்கள், அதாவது நிதி அமைச்சராக என்னை ஆக்குங்கள், நான் தேவைப்பட்டதை செய்கிறேன் சொன்னார்கள். அந்த பொறுப்பிற்கு வந்தார்கள். அந்த பொறுப்பில் அவர்கள் சரியாய் நின்று வென்றார்கள். அல்லாஹ்விடத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப், யா அல்லாஹ், எனக்கு பின்னால வேற யாருக்கும் கொடுக்காத அளவு பெரிய அரசாட்சி எனக்கு வேண்டும். நீ வஹாபாக இருக்கிறாய், நீ பெரிய கொடையாளர், கொடு என்று கேட்டார்கள். அதன்படியே பெற்றார்கள். அதன்படியே நின்று செங்கோல் செலுத்தி மிகச்சரியாக வெற்றி கண்டார்கள். பொறுப்பும் பதவியும் உறுதியாக நாம் அதை செய்வோம் என்றிருந்தால் கேட்டு பெறலாம், தவறில்லை. ஹிஜ்ரத்திற்கு ஊரை விட்டு துரத்தப்பட்ட நேரத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்னால் எந்த காலத்திலும் கேட்காதவர்கள் வாய் திறந்து கேட்டார்கள், வஜஅல்லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, யா அல்லாஹ், எனக்கு உதவியாய் அதிகாரத்தை கொடு, எனக்கு அதிகாரம் வேண்டும், கொடு. எப்போதாவது அதிகாரம் கேட்டார்களா? கிட்டத்தட்ட 51 வயது வரைக்கும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதில்லை. வாழ்வாதாரங்கள் எல்லாம் முடக்கப்படுகிற போது, நீ ஊரை விட்டு போ என்று துரத்தப்படுகிற போது, தங்களின் பிறந்தகத்தை வாழ்ந்தகத்தை விட்டு அவர்கள் வெளியேற வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்த சூழலில் அவர்கள் திணிக்கப்பட்ட போது கேட்கிறார்கள், வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, எனக்கு அதிகாரம் வேண்டும், உதவி செய்யும் அதிகாரமும் ஆட்சி அமைப்பும் வேண்டும் என்று கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி நாட்டு மக்களுக்கு பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு அரசு அல்லது அரசன் அல்லது ஒரு அமைச்சரவை அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் பாரபட்சம் இல்லாமல் நடத்த வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அமைத்த இஸ்லாமிய அரசுகள் எல்லாம் இதற்கு முன்மாதிரி. அன்றைக்கு அரபகத்திலே தொடங்கிய கலீஃபாக்களின் ஆட்சி, அதற்கு பின்னாலே அப்பாசியாக்களின் ஆட்சி, உமவியாக்களின் ஆட்சி, உஸ்மானியாக்களின் ஆட்சி, உலகம் முழுவதும் பறந்து விரிந்து இந்திய கடைக்கோடியில் வந்த முகலாயர் ஆட்சி வரைக்கும் இஸ்லாமிய அரசின் அல்லது இஸ்லாமிய செயல்பாடுகளின் நேர்த்தியான தன்மைகளை அந்த ஆட்சிகளிலே பார்த்திருக்கிறோம், பார்க்க முடிந்தது. பிற்படுத்தப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்று அன்றைக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை சையீத் என்று கூப்பிட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சையீத் என்றால் தலைவர். ஒரு நீக்ரோவை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விளிம்பு நிலை மக்களில் ஒருவராயிருக்கிற பிலாலை நாட்டின் ஜனாதிபதி தலைவர் என்று கூப்பிடுவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தான் கூப்பிட்டார்கள்.
எல்லாரும் சமம். பிலாலுக்கும் அந்த மரியாதை. பூர்வ குடியாக அரபகத்திலேயே பிறந்த கருப்பு நிறம் அல்லாதவனுக்கும் அதே மரியாதை. இந்த சமத்துவம் தான் குடியரசனுடைய அர்த்தம். ஒரு நாட்டிற்கு கீழே ஜாதியில் பாகுபாடு இருக்கக்கூடாது, மதத்தால் பாகுபாடு இருக்கக்கூடாது. அதை உறுதி செய்தால் தான் அதற்கு பெயர் குடியரசு. இன்றைக்கு நாட்டிலே நிலவுகிற சூழல் உண்மையான குடியரசு தத்துவத்தை பிரதிபலிக்கிறதா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கே வைக்கிறோம்.